உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா எதிர்ச்சொல். இதில் எனக்கு ஒரு எந்த வேலையுமே கிடையாது, சரிங்களா? உங்களுக்காக தான் வேலை. ஏன்னா எதிர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறது தான். இதில் வந்து சிறுமை, பெருமை, அப்புறம் வந்து நீளம், அப்புறம் வந்து அகலம், இது வந்து பொறுமையாக வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தெரியாத சில விஷயங்கள் இருக்குது, அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதனால் இது எனக்கு வேலையே கிடையாது, படிக்கிறது நீங்கள் தான் இருக்குது. ஏன்னா கடகடன் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் படிக்கிறது தான். இருந்தாலும் வீடியோன்னு ஒன்று போடணும்ல, அதனால் எதிர்ச்சொல் இன்னும் நீங்கள் முடிக்கலை சார் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால் எடுத்து கொண்டாந்துருக்கேன். முக்கியமானது மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். கடகடன்னு வாசிச்சு விட்டுறேன், நியூஸ் ரீடர் மாதிரி. முக்கியமானதை சொல்லிடுறேன், அப்படியே கோத்ரூ பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். வாங்க போகலாம். ஸோ எதிர்ச்சொல்லை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்துட மாட்டா கிடக்குன்னு. எஸ், பெரியதுனா சிறியது, பலனா சில, உயரம் குட்டை, ஏறுனா இறங்கு, இழுனா தள்ளு, மேலேனா கீழே, உள்ளேனா வெளியே, சூடான குளிர்ச்சியான, பெருமை சிறுமை, இட்ட எடுத்த, பெருனா கொடு, மிகுதினா குறைவு, புதுமைனா பழமை, குறைனா நிறை, நீளும்னா நீளாத, சூடான குளிர்ச்சி. இந்த சைடு என்ன? நினைத்ததுனா மறந்தது, பழைய புதிய, குறையாத நிறையாத, முன்னால் பின்னால், ஆனந்தம் வருத்தம், அருகில் தொலைவு, இன்னல் இன்பம், நினைத்தல் மறத்தல், கல்லார் கற்றவர். கல்லார் அப்படின்னா படிக்காதவங்கன்னு அர்த்தம், சரிங்களா? கல்லார் அப்படின்னா கற்காதவங்க. வேற என்ன இருக்குது? விண்ணில் மண்ணில், மண்ணில் விண்ணில், இளையதோர் முதியதோர், தேக்குதல் நீக்குதல், குறைய நிறைய, நண்பர்கள் பகைவர்கள், மெல்லிய தடித்த, வெப்பமாய் குளிர்ச்சியாய், முடியும் முடியாது, மேல் கீழ், விரைவாக மெதுவாக, உள்ளே வெளியே, கொளுத்த இளைத்த, ஏறினான் இறங்கினான், பலவகை சிலவகை, உயர்திணை தாழ்திணை, விரைவாக மெதுவாக. நல்லா கொஞ்சங்க, உயர்திணைக்கு அக்ரின்னு எழுதி வச்சிடாதீங்க. உயர்திணைக்கு வந்து தாழ்திணை தான் ஃபஸ்ட்டு வரணும், சரிங்களா? அப்புறம் வேற என்ன இருக்குது? மெய் பொய், அப்புறம் கடினமான எளிதாக, வேற என்ன சொல்லியிருக்கிறாங்க? பழமை புதுமை, விழுந்து எழுந்து, அமுதம் நஞ்சு, உயர தாழ, சோம்பல் சுறுசுறுப்பு, மகிழ்ச்சி கவலை, உண்மை பொய், பழமை புதுமை, முடிவு தொடக்கம், பெருமை சிறுமை, தோல்வி வெற்றி, வென்று தோற்று, பழைய புதிய, குழு தனி, கொடுத்து வாங்கி, தொன்மை அண்மை. தொன்மைனா அண்மை, சரிங்களா? உயர்ந்த தாழ்ந்த, தன் பிற, சத்தமாக மெதுவாக, எளிய அரிய, இரவு பகல், எட்டிய எட்டா, மேடு பள்ளம், செம்மை கருமை, துயரம் இன்பு, தீது நன்று, வெளிச்சம் இருட்டு, கூடி பிரிந்து, நன்மை தீமை, நம்பி நங்கை. நீங்கள் இங்கே இந்த இடத்துல நம்பி அப்படின்னா நம்பான்னு போட்டு வச்சிடாதீங்க. நம்பினா நங்கை, சரிங்களா? நம்பினா நங்கை. புகழ் இகழ், திண்மம் நீர்மை, வெற்றி தோல்வி, தன்மை வெண்மை. இங்கே பாருங்க, தன்மை அப்படின்னா குளிர்ச்சின்னு அர்த்தம், வெம்மை அப்படின்னா சூடுன்னு அர்த்தம், தன்மை பின்மை போட்டு வச்சிடாதீங்க. தோன்றும் மறைவு, காடு நாடு, காடோட எதிர்ச்சொல் நாடு, சரிங்களா? காடுக்கு பதிலாக பக்கத்தில் காடு, நாடுக்கு பதிலாக காடு, புயல், காடு, கடல் அப்படின்னு இருந்துற போது பார்த்துக்குங்க. காடு நாடு, பகைவன் நண்பன், நீண்டு குறுகி, வேற்றுமை ஒற்றுமை, வாங்கல் விற்றல், பொய்மை மெய்மை பொய்மை, கலை கடை, அன்பு பகை, போற்றி தூற்றி, இனிய இனி இன்னாத, காய் கனி, இழிவு உயர்வு, என்னிடம் உம்மிடம், இடம் வளம், தெரு கொள்ளை, கொள்ளை இம்மை வறுமை, தன்னலம் பிறநலம், இன்னா இனிய, தேய்ந்து வளர்ந்து, உறங்கு விழி, தனியாக கூட்டாக, ஏமாற்றம், இறங்கு, போடு எடு, சேமித்தார் செலவழித்தார், ஆண்டாள் அடிமை, வறுமை வளமை, ஆங்கு ஈங்கு, ஆசை நிராசை, இயற்கை செயற்கை, ஆண்டு ஈண்டு, இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஆண்டு ஈண்டு, இசைனா வசை, இகழ்ச்சி மகிழ்ச்சி, வாழ்வு தாழ்வு, இணைந்து தனித்து, வாழ்தல் தூற்றல், நினை மர, இருள் ஒளி, கேடு நலம், லாபம் நஷ்டம், பிழை திருத்தம், இனியது இன்னாது, கூந்தலை உச்சந்தலை உள்ளங்கால். எல்லாமே ஈஸியாக தாங்க இருக்குது. இருங்குங்க அப்பா, முடியலைங்க. படிக்கலைன்னா ஏதாவது கேட்பீங்களே, சரி படிப்போம்.
இனிய இன்னா வெண்மை கருமை உயர்வு தாழ்வு அமைதி குழப்பம் உவத்தல் காய்தல் இசை வசை உள்நாடு வெளிநாடு புகழ் இகழ் உள்ளூர் வெளியூர் மேதை பேதை பேதைன்னா ஒன்றும் தெரியாதவங்கன்னு அர்த்தம். பேதை ஊடல் கூடல் தன்மை வெம்மை எதிர்த்தோர் வரவேற்றோர் பெருமை சிறுமை எளியது அரியது எளியது அரியது ஏற்றம் தாழ்வு ஓய்வு ஓய்ப்பு ஓய்வு உழைப்பு ஏறு இறங்கு நோதல் தனித்தல் ஒருமை பன்மை தட்பம் வெட்பம். இது வந்தது தான் ரிட்டன் ஆக்சுவலாக வந்திருக்கு ஒரு சில இது. சரிங்களா? இதில் முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். நண்பர் பகை எட்டா எட்டிய இதெல்லாம் வந்தது தான். நற்குணம் தீகுணம் செங்கோல் கொடுங்கோல். இது பார்த்துக்குங்க. செங்கோல் செங்கோல் கொடுங்கோல் சுருக்கம் பெருக்கம் சுபம் அசுபம். சுபம்னா அசுபம் சொல்லலாம் இல்லை. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். தக்கானா தகாதவன் அர்த்தம். ஓகேங்களா? தவம் அவம். பெரியது சிறியது பெரும்பான்மை சிறுபான்மை விருப்பு வெறுப்பு விவேகி அவிவேகி. சரிங்களா? விவேகி அவிவேகி வெம்மை தன்மை அசைவான் அசையான் மங்களம் அமங்கலம் மறைதல் வெளிப்படுதல் வெளிப்படல் அழுவர் அலார் ஆடின் ஆடா ஆழ்வார் ஆளார் இடித்தீதது இடித்திலது. சரிங்களா? இது பார்த்துக்குங்க. இடித்தீதது இடித்திலது இடிக்கும் இடித்திலது இடிக்கும் இடியாது இயம்பினான் இயம்பிலன் இயம்புவார் இயம்பார். மாட்டிக்குவீங்க இதெல்லாம். ஈந்தார் ஈந்திலார் ஈந்திலார் ரொம்ப முக்கியம். ஈந்தார் ஈந்திலார் இதெல்லாம் இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஈஸிங்க. வாழ்க 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 வந்து வீழ்க. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஊதுக ஊதாத ஊதுகின்ற ஊதுகின்றளது உண்டாய் உண்டிலை ஈவாய் ஈயாய் எழுந்தினேன் எழுதினேன் எழுவேன் எழேன் ஏற்றாய் ஏற்றிலை ஏற்பாய் ஏலாய் ஒளிந்தாய் ஒளித்திலல் ஒளிவாய் ஒளியாய் ஓடின ஓடிற்றில் ஓடிற்றில் ஓடும் ஓடா கற்றான் கற்றிலன். இதெல்லாம் சொல்லிடுவீங்க. முக்கியமானது இது பாருங்க. நடந்தாய் நடந்திலை நடுங்கின நடங்கிற்றில் நடுங்கும் நடங்கா நின்றான் நின்றிலன் நிற்பால் நில்லால் நிற்பாலுக்கு ஆப்போசிட்டு நில்லால். அப்புறம் வந்து வரும் வரா வருகின்ற வருகின்றல் வாழ்வாய் வாளாய் விட்டன விடா வீழ்ந்தேன் வீழ்ந்திலேன் வீழ்வேன் வீழேன் வெய்ந்தார் வெய்ந்திலர் இதெல்லாம் இந்த இதெல்லாம் வெந்தார் வெந்திலர் இதெல்லாம் கேட்பாங்க. சரிங்களா? வைக்கிறார் வைக்கின்றிலர் இடும்பை துன்பம் இன்பம் இன்பம் இடும்புனா துன்பம் அதோட ஆப்போசிட் வந்து இன்பம். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறது தான் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல்கள் தான் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். 10வது டாப்பிக்கில் 1 by 1 பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சார்ந்த கார்த்திக். நன்றி, வணக்கம்.